புத்தக திருவிழாவை துவங்கி வச்சோம். எல்லாரையும் நேற்று சந்தித்தோம். இன்றைக்கும் நிறைய பேர் திரும்ப வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கும் அனைத்து வாசக பெருமக்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும், பொதுமக்களுக்கும், குழந்தைகளுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எங்களுடைய அரசு அலுவலர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நேற்று வாசிப்பின் அவசியம் என்னதுன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய மாவட்ட வருவாய் அலுவலர் பேசும்போதும் அது வாசிப்பின் அவசியத்தை குறித்தும், அதை எவ்வளவு தூரம் நம்மளுடைய இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இறையன்பு ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்றதெல்லாம் எடுத்து உங்களுக்கு உரைச்சாங்க. நம்ம நேற்று பேசின எல்லா பேச்சாளர்களும் வாசிப்பின் அவசியத்தை நமக்கு எடுத்து கூறினாங்க நம்ம எல்லாருக்கும். ஸோ இன்று நம்ம பார்க்கறது முதல் நாள் நிகழ்ச்சி. இந்த மாதிரி ஆன்றோர்களை கூப்பிட்டு, சிறந்த சிந்தனையாளர்களை கூப்பிட்டு, பல்துறை வித்தகர்களை கூப்பிட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஆன்றோர்கள், இந்த பல்துறை வித்தகர்கள் இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பில் நமக்கு பேசுகிறாங்க. அவங்க பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அந்த தலைப்பில் படிச்சிருப்பாங்க. அந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களின் சாராம்சத்தை நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக 1000 புத்தகங்கள் படித்த ஒரு நிறைவும் ஒரு அறிவும் நமக்கு கிடைக்கிது. அதுக்காக தான் நம்மளுடைய மாநில அரசு இந்த புத்தக திருவிழாவை ஒரு திருவிழாவாக கொண்டாட சொல்லியிருக்கிறாங்க. புத்தகங்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு நமக்கு அரங்கங்கள் அமைத்து புத்தகங்களை வாங்கி மக்கள் படிக்கணுன்ற நோக்கம் மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி சிந்தனையாளர்களை கூப்பிட்டு அவர்களின் அறிவை நம்மளுடன் பகிர்ந்து கொண்டு நாமும் அதிலிருந்து அந்த அறிவு செழுமையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய முன்னோடி, எங்களின் முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களின் வழிகாட்டி, ஆசானாக தொடர்ந்து இன்றைக்கும் தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் சாரை பார்க்கும்போதும், ஒவ்வொரு விஷயங்களை அவரோட பகிர்ந்து பேசும்போதும், ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தனிப்பட்ட முறையிலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நன்றி சொல்கிறேன் சார். அதுபோக பொதுவாகவே எங்களுக்கு சார் சர்வீஸில் இருக்கோம் பணிக்காலத்துலேயுமே சாருடைய கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள்லாம் பல்வேறு நிலையில் நான் பார்த்துருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவராக இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த பதவிகள்லையும் நிறையா கூட்டங்களில் நாங்கள் பார்த்துருக்குறேன். அப்போ எங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, சாருடைய மொழி புலமை, சப்ஜெக்ட் எங்களுக்கு எவ்வளோ ரிவ்யூ பண்ணுறாங்களோ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகாக ஒரு ஆங்கில மொழி புலமையும் சாருக்கு அவ்வளோ ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் சார் முனைவர் பட்டம் ஆங்கிலத்தில் வாங்கியிருக்கிறீங்கன்னு சார். இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதான் நான் தமிழில் தான் சார் நல்ல புலமை நினச்சேன். பட் மீட்டிங்கில் பார்க்கும்போது நிறையா தடவை நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த கரெக்டான சூழலுக்கு ஏற்ற ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ரசித்தும் நாங்கள் அதை எல்லா ஆய்வு கூட்டங்கள்லேயும் பிற கூட்டங்கள், எங்களுக்கு அறிவுரை பிற கூட்டங்களையும் நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு எப்போவுமே ஒரு வழிகாட்டியாக, எங்களுக்கு முன்னோடியாக, எப்படி எளிமையாக, எப்படி மக்கள் அணுகக்கூடிய ஒரு அலுவலராக நம்ம இருக்கணும், எப்படி நம்மளுடைய அறிவை விசாலப்படுத்தினா நம்ம எப்படி அதை அரசு துறையில் பயன்படுத்த முடியும்ன்றதை ஒவ்வொரு கூட்டத்தின் வாயிலாகவும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் தலைமைச் செயலாளராக எங்களுக்கு நிறைய முறை அறிவுறுத்தல் கூறியிருக்காங்க. அதே மாதிரி நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வரும்போது அப்போ எங்கள் தலைமைச் செயலாளர் சார் தான் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுனாங்க. ஒரு கலெக்டர் எப்படி நடந்துக்கணும், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இருந்து அரசு என்ன எதிர்பார்க்குது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்றது. அது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை புத்தகம் மாதிரி அவங்க எழுதின அந்த டிஓ லெட்டர். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு துறையில் இருக்கும்போதும், ஒவ்வொரு பதவிகளில் இருக்கும்போதும் அதுக்கான வழிகாட்டுதல்களையும் அவங்களுடைய அனுபவத்தினால் என்னென்ன தவறுகள் நடக்கலாம், என்னென்ன இதை நம்ம சரியாக பார்க்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் நம்மளுடைய வேலைகளை அப்படின்ற எல்லா வழிகாட்டுதலையும் எங்களுக்கு நிறைய முறையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சார் மேடை உலகத்துக்கு புதுசு கிடையாது. நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாடறிந்தது உலகறிந்தது. சார் 147 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் சார் படித்த படிப்பை நான் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குங்க. நான் படிச்சிடுறேன். சார் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு பிஎஸ்சி அக்ரி வேளாண்மையில் பட்டம் பெற்றிருக்காங்க. அப்புறம் முனைவர் பட்டம் ஆங்கில இலக்கியத்தில் பெற்றிருக்காங்க. திரும்ப முனைவர் பட்டம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வாங்கியிருக்கிறாங்க. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, எம்ஏ லேபர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க. அரசு பணியில் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு இத்தனை கல்வி தகுதிகளே எப்படி பெற்றாங்கன்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ சார், நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு எல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் சார். ஸோ சார் இந்த விழாவுக்கு மதுரைக்கு நம்ம மக்களோட கலந்துரையாடுறதுக்கு வந்ததுக்காக நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு.
அதே மாதிரி நம்மளுடைய அடுத்த சிறப்பு விருந்தினர் வந்து திரு சிவகுருநாதன் அவர்கள் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் தலைவராக இருக்கிறாங்க. நகைச்சுவை என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். சிரிப்பு என்ற ஒரு செயல் வந்து மனித குலத்தால் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம், விலங்குகளாகவோ பிற உயிரினங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுவும் இப்போ உள்ள அவசர காலத்தில் வந்து நமக்கு சிரிப்பு நகைச்சுவைன்றது ரொம்ப அவசியம். எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தோட ஒரு இலக்கை நோக்கி எல்லா துறையிலுமே, அரசு துறை மட்டும் இல்லாமல் தனியார் துறையிலையும் இல்லை வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எல்லாம் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. காலையில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த 8 மணிக்குள்ளே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதும் நம்ம அலுவலகங்களுக்கு செல்கிற எல்லாரும் கிளம்புறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குருஷேத்திர போரே எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை எங்கே வச்சேன்னு தெரில, அதை எங்கே வச்சேன்னு தெரில, நீயே இதை அங்கே வச்ச அப்படின்னு மியூச்சுவலாக ஒவ்வொருத்துக்குள்ளே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தோடு தான் இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரணுன்னா வாசிப்பு நமக்கு ரொம்ப உதவி புரியும் அப்படின்றத நம்ம நேற்று எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து அந்த நகைச்சுவையும் அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அந்த நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி நம்மளுடைய கலந்துரையாட போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வழி விட்டுட்டு நம்ம அமரலான்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அவர்களும் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு நான் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார், வணக்கம்.